ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதை பேச ஆரம்பிச்சதான் கா அதான் வீடு பார்த்தோம். நாங்கள் ரெண்டடில் தான் இருக்கோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு ஸோ வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 28 நம்பர்லாம் பார்த்து நாங்கள் கால் பண்ணுற எல்லா வீட்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஓகேதான்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் டாக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் டாக் வச்சுருக்கோம், ஓகே வாங்கணும்னா வேண்டாம். ஒரு வீடுனா பரவாயில்ல. நாங்கள் கரெக்டாக ஒரு 10 வீடு பார்த்தோம். 10 வீடுமே அதுதான் சொன்னாங்க, டாக் வச்சுருக்கீங்க வேண்டாம். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அப்போ டாகும் ஒரு உயிர் தானே, நாங்கள் தானே அதை வளர்க்க போகிறோம், நாங்கள் தான் அதுக்கு சாப்பாடு போட போகிறோம், எங்கள் வீட்டில் தான் இருக்க போகுது, எங்களுக்கு கூட ஒரு ஆளாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஏன் வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க? சரி ஓகே, டாக் இல்லாதவங்களுக்கு அதோட பாசம் புரியல, அதோட பாண்டிங் புரியலன்னு சொல்லலாம். ஆனால் டாக் வளர்க்குறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் டாக் இருக்குது, இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டாகும் எங்கள் டாகும் சண்டை போட்டுக்கும் அப்படி என்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி? இது ஒரு லாஜிக்காகவே இல்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்க போகிறோம், உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்க போகிறீங்க. ஸோ அது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் என்னென்னா என்ன ரிலீஜியன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் வீடு பார்க்குறப்ப நீங்கள் என்ன ரிலீஜியன், நீங்கள் எந்த ரிலீஜனாக இல்லை செட் ஆகாது. இப்போ சரி ஓகே, கொஞ்சம் அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ அது எங்கள் கூட தான் இருக்க போகுது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.